Hi viewers, welcome to Nandini's Kitchen. இன்னைக்கு நம்ம Nandini's Kitchenல ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாங்க. நான் வந்து இந்த Vipsip அப்படிங்கற பிராண்ட்ல ஒரு 8 monthsக்கு முன்னாடி ஒரு blender வாங்குனேங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வாங்குன blender பாத்தீங்க அப்படினா இந்த blender தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கி இருந்தேங்க. நான் இது வந்து Amazonல வாங்குனேங்க. ஆன்லைன்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதனால தான் இத चूஸ் பண்ணி வாங்குனேன். நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. அதுல இந்த பிராண்ட் வந்து particularly ரிவ்யூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இத चूஸ் பண்ணேன். இதோட பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்க அப்படினா Vipsip. இதோட வந்து இந்த மாதிரி ரெண்டு ஜார்ஸ் வந்ததுங்க. இதுலயே நமக்கு பிளைட்ஸும் இருக்கும். நான் இந்த ஒரு ஜார் தான் एक्चुअली நான் இது வாங்கி 8 months ஆகுது. இந்த ஒரே ஒரு ஜார் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஜார்லயே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எவ்வளவு ml இருக்கு அப்படிங்கறதும் மெஷரிங் கொடுத்திருப்பாங்க. இது ஓவரால் 600 ml. இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 ml ல இருந்து மெஷரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 300, 400, 500, 550, 600. சோ இந்த மாதிரி நமக்கு மெஷரிங்ஸும் இதிலேயே கொடுத்திருப்பாங்க. நம்ம ஏதாவது அளந்து ஊத்தணும் அப்படினா இந்த மெஷரிங்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு ஜார் இருந்ததுங்க. இதில வந்து நமக்கு லாக் கொடுத்திருக்காங்க. இந்த லாக் எல்லாமே பாத்தீங்கன்னா லீக் ஆகாத மாதிரி நமக்கு டோட்டலி நல்லா கவர் பண்ணிருக்காங்க. இது லீக்குமே ஆகல. இப்போ நம்ம ஜூஸோ இல்ல ஸ்மூதிஸோ இதெல்லாம் நம்ம போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இத அப்படியே நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி கேரி பண்ணி எடுத்துட்டு போலாம். அண்ட் இத வந்து நம்ம ஓபன் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி இதுல நம்ம குடிச்சுக்கலாம். சோ ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. பிளாஸ்டிக்ஸ்மே ஓகே தான். ஒண்ணும் நாட் பேட். அதே மாதிரி இந்த 8 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளைட் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல ஷார்ப்பா இருக்கு. ஈவன் நைட் வந்து நான் பாதாம்ஸ் இதெல்லாம் கூட ஊற வச்சிட்டு மார்னிங் அரைக்கும்போது இது நல்லா அரைக்குதுங்க. நல்ல ஸ்மூத்தா ஃபைன் பேஸ்ட் ஆயிடுது. இது ரொம்பவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் நல்லா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து நான் வாங்கும்போது 2100 சம்திங் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் அந்த 2100 ல இருந்து 200 குள்ள தான் இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததனால இது நான் வாங்குனேன். இது நல்லா இப்போவும் வர்க் ஆயிட்டே இருக்கு. இது வந்து இப்போ நான் என் சன்னுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் இத கொடுத்து விட்டுறலாம், நம்ம புதுசா இன்னொன்னு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு பீஸ்மே வந்து இதுல நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வந்ததுங்க. இதுவும் நான் Amazonல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஓவரால் பாத்தீங்கன்னா 350 வாட் அண்ட் மெட்டல் பாடி. இதுல வந்து 3 பாட்டில்ஸ் இருக்குங்க. இதோட பிளஸ் வந்து 1 காஃபி கிரைண்டர் ஜார் இருக்குங்க. சோ என்னென்ன ஜார்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கேயே டிஸ்ப்ளேலயே பார்க்க முடியும். 300 ml ல ஒரு ஜார், 600 ml ல ஒரு ஜார், அதே 600 ml ல இன்னொரு ஜார், பிளஸ் இதோட வந்து ஒரு கிரைண்டிங் ஜார். சோ இப்போ இதுல 4 ஜார்ஸ் வந்து வந்திருக்குங்க நமக்கு. ஒன்னு வந்து பிளெண்டராவும் இன்னொன்னு வந்து கிரைண்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரும்போது இந்த கவர்ல இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படினா Vipsip கஸ்டமர் கேரோட நம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படினா நம்ம கஸ்டமர் கேருக்கு நம்ம கூப்பிட்டு பேச முடியும். அடுத்து இதுல வந்து இதே மாதிரி மேனுவல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இதுலயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2633. எனக்கு 2633 க்கு இது ஒரு நல்ல வர்த்தான டீலா தான் தெரிஞ்சதுங்க. வாங்க இத பத்தி கம்ப்ளீட்டா பாப்போம். இது நான் அப்படியே பாக்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. பட் இப்போ இந்த மாடல் வந்து நான் திரும்ப வாங்கலாம்னு சொல்லி பாக்கும்போது இந்த மாடல் இல்ல. அதுலயே இது வந்து அப்கிரேடட் வெர்ஷனா இப்போ இந்த மாடல் வந்திருக்குங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட பாடியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடியோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது நல்ல ஹேண்டியா இருக்குங்க. எங்கயாவது நம்ம டிராவல் பண்ணனும் அப்படினா கூட நம்ம எடுத்துட்டு போலாம். ரொம்ப கியூட்டா அழகா ஹேண்டியா இருக்கு. பார்க்கவே லுக் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இதுல ஆன் ஆஃப் பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் இத நம்ம பிரஸ் பண்ணா ஆன் ஆகும், எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆயிடுங்க. நம்ம கிரைண்ட் பண்ணும்போது இத நம்ம பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கு போதும் அப்படிங்கும்போது நம்ம இத நிறுத்திடணும். சோ ஆபரேட்டிங் எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. இதுல பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஜார்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பிளெண்டர், இன்னொன்னு வந்து கிரைண்டர். இத இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்குங்க. பிளைட்ஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பா இருக்கு. பிளைட்ஸ் எல்லாம்
இது லீக் ஆகாத மாதிரி இங்கே வாசர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு எந்த லீக்குமே ஆகாதுங்க. நெக்ஸ்ட்டு இது கிரைண்டர். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இல்லை கொஞ்சமாக ஏதாவது தேங்காய் அரைக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிளைட்ஸ் வந்து எல்லாமே நம்ம மாற்றி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டர் பிளேடை இதுக்கு நம்ம மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதோட பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம குடிக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குங்க. ஈவன் கிட்ஸுக்குமே கூட நம்ம இதை கொடுத்து அனுப்பலாம். குட்டியாக கம்மியாக நம்ம ஜூஸ் போட்டுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இதை நம்ம வச்சு அனுப்பலாம். நல்ல க்யூட்டாக இருக்குது. இது லீக் எல்லாம் ஆகலைங்க. இதோட லாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரெஸ் டைப்பு. நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக ஏர்லாக் ஆகிடுது. எந்த விதத்துலேயும் இதில் லீக்கேஜஸ் இல்லைங்க. நல்லா இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி நம்ம இந்த ஜாரில் ஜூஸை நம்ம அடிச்சுட்டு கூட இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட கேப்பை போட்டு நம்ம அப்படியே லாக் பண்ணி கேரி பண்ண முடியும். ஸோ இதுவுமே நல்லா அட்ராக்டிவாக ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக தான் ஸ்பேஸ் பிடிக்கும் நமக்கு. இது ஹேண்ட்பேக்லேயும் வச்சுக்க முடியும். இதோட லாக்குமே நல்லா இருக்குங்க. இதில் நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னா இதெல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம கை விட்டு வாஷ் பண்ண முடியல. அதனால நான் இதை வாஷ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூஸ்வலாக இதுலேயே கொஞ்சம் லிக்விட் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எகெயின் நான் மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு 2 பல்ஸ் விட்டுடுவேங்க. அதுவே நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம அலசிட்டு வச்சிட்டாலே போதும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட ஸ்பேர்ஸுமே நம்ம செப்ரேட்டாக ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒரு வேளை ஜார் உடஞ்சிட்டாலோ இல்லை பிளைட் உடஞ்சிட்டாலோ நம்ம எது வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். அது அரௌண்ட் 400 ஆர் 500 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குங்க. அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால நம்ம பயப்படாமல் இதை நம்ம வாங்கலாம். இது நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த பிளெண்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லை இந்த பிளெண்டரில் வந்து நம்ம ஸ்மூத்திஸோ இல்லை வேறு ஏதாவது பிளெண்ட் பண்ணாலோ அதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக இதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நான் கொடுக்குறேங்க. இப்போ 2 பிளெண்டரையும் கம்பேர் பண்ணி சொன்னதுனால இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் பண்ணி கொடுக்குறேன். இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நந்தினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.